எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும்னு சொன்னாங்க. நான் ஒரு வாட்டி கேட்டு போனேன் சார். இங்கே வந்து எளிமையாக சொல்லிக் கொடுத்தாரு ஒவ்வொரு விஷயமும். அது எந்த கிளாஸ்லேயும் சொல்லிக் கொடுக்கல. நான் நச்சு இல்லை, கீரு கிடையாது வண்டியில். போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க. தயவுசெய்து நேராக போயிடாதீங்க. அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கரெக்டாக அவங்க கரெக்டாக 5 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம்னா ரிவர்ஸ் கீர் போட்டு வண்டி ஓட்டுறது தான் பெரிய பெரிய விஷயம். நம்ம எல்லாம் ஓட்டணும். ரிவர்ஸ் கீரை வந்து 8 போட சொல்லுவாங்க கொடுப்பாங்க. அந்த ஒரு டைம் மிஸ் ஆச்சுன்னா 2வது டைம் மிஸ் ஆச்சுன்னா ஃபெயில் பண்ணிவிடுவாங்க. ஆல்வாக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே தான் வந்து ஸ்கேனியாக்குமே அதே தான் நான் ப்ரொசீஜர் எல்லாமே அதே தான், அதே மெத்தடு தான். ஆல்வா ஓட்டணும், லைசன்ஸ் எடுக்கணும், இந்த ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ போடுறாங்க. ஆல்வா ஓட்டலாங்க, ஒன்றும் பெரிய கம்பசூசரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது எதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஓட்டுறது நம்ம நம்மள ஓட்ட போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், லாங் கட்டிங் பண்ண வேண்டியது வரும். பெருமையாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் சரி, நம்ம முதலாளிட்டையும் நம்ம கம்பெனியில் வால்வோ ஓட்டுறோம், வால்வோ டிரைவரானவே ஒரு பெருமை தான் ஆகுது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கர் அண்ணன் ட்ரைனிங் பீரியட் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். இது வீடியோவில் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எப்படி இந்த லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பாஸ்கர் அண்ணனுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் வந்து இவர் தான். A to Z எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அசண்ணா எப்படி இருக்கீங்க? ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு டவுட்ண்ணா. அந்த நிறைய பேர் வந்து கேட்டாங்கண்ணா என்ன, அதுவும் உன்னை கேட்க சொல்லி கேட்டாங்க, அந்த வால்வோ ஸ்கேனியா லைசன்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வால்வோ லைசன்ஸ் அவ்வளோ பெரிய விஷயம் இது. நம்ம வால்வோ லைசன்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு எனக்கு வெறி வால்வோ ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி. அந்த வெறியில் வந்து நம்ம எடுக்கலாம், அது கம்பெனி தெரியாமல் போய் எடுத்துகிட்டு வரணும் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். வந்து எப்படி போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம சரி நம்மளே போய் முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வால்வோ கம்பெனி போனேன். பஸ்போட்டா கம்பெனி இருக்குது. அங்கே போய்ட்டு நான் சரி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமாக கிளம்பி போனோம். அங்கே போய்ட்டு நின்று இப்போ கேட்டில் போய் நின்றுட்டு நான் வால்வோ லைசன்ஸ் வந்துருங்க சார் அப்படின்னு நான் கேட்கும்போது, என்ன சார் மொட்டையாக வந்துருக்கீங்க, எதுவுமே எடுத்துகிட்டு வரீங்களா? அது இல்லை சார், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எடுக்கணும்னா நான் டிரைவர் சார், லைசன்ஸ் எல்லாம் வச்சு. இல்லை சார், இதுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில சார், கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா ஆகும் சார்னு சொன்னேன். அவர் செக்யூரிட்டிலே அங்கேயே சொல்லிட்டாங்க எனக்கு எல்லாமே. இந்த மாதிரி வந்து நீ எந்த இடத்துல வேலை செய்யோ அந்த இடத்துல வந்து அந்த பஸ்ஸு ஓனர்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 10 வருஷம், மேக்ஸிமம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூனிஃபார்ம் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷூ டையெல்லாம் ஷூவெல்லாம் போட்டு வர சொன்னாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கீப்பப் போட்டு தான் சார் இங்கே வரணும்னு சொல்லிட்டாங்க. அதோடு நான் என்னடா ஆச்சு, யதார்த்தமாக போனோமே நம்ம இந்த மாதிரி ஆச்சு. சரி ஓகே நம்ம கம்பெனி போயிட்டே வரலாம். சரி சார், ஓகே சார் வரலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பெனி வந்துட்டேன். கம்பெனி வந்துட்டு சரி இது எப்படி கேட்குறதுன்னு தெரில எனக்கு ஃபஸ்ட்டு. சரி அப்புறம் என் முதலாளிகிட்ட போய்ட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தார். என் முதலாளி உட்காந்து இருக்கும்போது ஃப்ரீயாக உட்காந்து இருக்கும்போது போய்ட்டு உள்ளே போய்ட்டு என்னடான்னு கேட்டார். அந்த மாதிரி வால்வோ ஓட்டணும்னு ஆசையாக இருக்குப்பா, நான் ஓட்டணும், நம்ம கம்பெனியில் வால்வோ இருக்குல்லப்பா, நான் ஓட்டணும், அதுக்கு என்னடா அப்படின்னாரு. இல்லைப்பா லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டாக போனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் சரி அதுக்கு என்னடா நான் மேனேஜர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுறோன்னா நீ ஓட்டுறான்னு சொன்னார். முதல் விஷயமே என் முதலாளி வந்து எந்த மறுப்பு சொல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்தது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்பயே நான் ஜெயிச்சுட்டேன்னு நினச்சிட்டேன், அப்பயே நான் பாஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன். எல்லாமே எனக்குள்ள ஒரு இது பண்ணுச்சு. ஏன்னா அவர் எதாக பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு சின்ன இது சொல்லினாலும் நான் எதுவும் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர்கிட்ட உடனே கூப்பிட்டு அவன் வால்வோ லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறான், அந்த வால்வோ லைசன்ஸ் கம்பல்சரி அவனை எடுத்து கொடுத்து அவனு சொல்லிட்டு பண்ணார். உடனே மேனேஜர் கூப்பிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கான பாரதி பஸ் சர்வீஸ்னு போட்டு இந்த மாதிரி 10 வருஷம் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு தகுதியான ஒரு டிரைவரு, எங்களுக்கு வந்து நல்லா ஃபிட்டான டிரைவருன்னு சொல்லி கீழே போட்டு சைன் போட்டு பஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதோட வந்து என்னென்ன இது பண்ணணும் எல்லாத்தையும் இவரும் எக்ஸ்பிளைன் பண்ணார் எனக்கு. ஏன்னா ஏற்கனவே அம்ச டிரைவர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட இது உங்களுக்கு தெரியும். அதனால் இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே சின்ன செலவு கூட என்னுடைய இது இல்லை, எல்லாமே கம்பெனி கொடுத்தது தான் எனக்கு. நான் எதுவும் செலவு பண்ணல, எனக்கு எல்லாமே முதலாளி கொடுத்து தான் எல்லாத்தையும் பண்ணார் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த செக்யூரிட்டி ஃபோன் பண்ணேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, கரெக்டாக சண்டே வந்துருங்கப்பா, சண்டே வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி போனால் மண்டேலேருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப உற்சாகமாக போயிட்டு காலையிலே போயிட்டேன். காலையிலே போயிட்டு நல்லா
ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஷூவு, அந்த யூனிஃபார்மு, ஒயிட் ட்ரெஸ் ஆனால் அதெல்லாம் போட்டு போனேன். ஒயிட் அண்ட் ஒயிட் கேட்டாங்க, அதெல்லாம் போட்டு போனேன். அதுக்கப்புறம் எடுத்து போய்ட்டு சர்டிஃபிகேட் எடுத்துன்னு காமிச்சிங்கன்னா அவர் மேனேஜர் ரூம் காமிச்சார். அந்த மேனேஜர் ரூமில் போய்ட்டு எல்லாருமே கொடுத்தும்போது அவர் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி பார்த்தாரு. இது யாராச்சும் சொல்லி எடுத்து வந்தீங்களா இல்லை நீங்களே எடுத்து வந்தீங்களான்னு கேட்டார் எனக்கு அவர் மேனேஜர். இல்லை சார் நான் ஒரு வாட்டி கேட்டு போனேன் சார், இங்கே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க சார். இல்லை சார் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்கீங்க, ஓகே சார், வெயிட்டு கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்க, ஓகே சார், நாளைக்கு காலைல உங்களுக்கு 10 மணிக்கு வந்துடுவேன் சார். எல்லாத்தையும் சைன் போட்டு பஞ்ச் பண்ணி எங்களுக்கு கையில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா என் முதலாளி ஃபஸ்ட்டு கொடுத்த இதுதான் எனக்கு ஜெயிச்சு அந்த உற்சாகத்தோடு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திங்கட்கிழமை காலையில் மாமூலாக போனோம், எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக போனோம். என் கூட வந்து அங்கே வந்து ஒரு 10 பேர் மென்ஷன் பண்ணி வந்திருக்காங்க. எனக்கு அன்றைக்கி காலையில் தான் தெரியும். அதாவது உங்கள் கூடவே ட்ரைனிங் எடுக்க எனக்கு தெரியாது. அன்றைக்கி காலையில் தான் பார்த்தா எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஒரு 10 உங்கள் கம்பெனி ஆளுங்களே வேணாம். ஆமாம், ஒரு 10-15 பேர் நிற்கிறாங்க வந்து. அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ ஓகே நம்மளுக்கு மட்டும் கிளாஸ் இல்லது, ஒரு குரூப்பாக தான். ஆனால் ஒரு குரூப் எடுக்கிறவங்க வந்து ஒன்றும் ஹாப்பியாக இருக்குது. சரி நம்ம மட்டும் எப்படியா பயந்து பண்ண போகிறோமோ அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்தது. அவங்களெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் நம்ம ஆளுங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5-6 பேர் வந்துருக்காங்க, கர்நாடகாலேருந்து ஒரு 6-7 பேர் வந்துருக்கு, எல்லா ஸ்டேட்லேருந்தும் மிச்சம் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போய் என்ட்ரு ஆகிட்டோம். அப்புறம் கிளாஸ் வந்தார், கிளாஸ் எடுத்தாங்க, ரூம் சொன்னாங்க. ஒரு நோட்டு ஒரு பேனா எல்லாம் கையில் கொடுத்தாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் நோட் பண்ணி எழுதணும்னு சொல்கிறதுக்காக அது கொடுத்தாங்க எங்ககிட்ட. அதுக்கு உள்ளே போகாதுன்னா கிளாஸ் சார் வந்தார், டிரைவிங் கிளாஸ் சார் வந்தார். செம்மையாக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகான ஒரு ஸ்வீட் வாய்ஸோடு வந்து வணக்கம் சொன்னார். ரொம்ப அருமையாக தமிழ், தெலுங்கு என்ன மொழியில் வேணாலும் கேளுங்க, நான் டவுட் எப்பயும் நான் சொல்கிறது நான் ரெடியாக இருக்கேன். என்ன எல்லாத்தையுமே அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்வில் என்னென்ன மென்ஷன் இருக்குது, என்னென்ன பண்ண முடியும், எவ்வளோ அதாவது ஏபிஎஸ் பிரேக்னா என்ன, டிரைவிங்னா என்ன, முதல்ல டிரைவிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கற்று கொடுத்தாரு. அதுதான் அவங்க முக்கியமாக. டோட்டலாக டிஃப்ரெண்ட் இல்லைனா இருக்கிற பேசஞ்சர் வந்து எவ்வளோ விஷயத்தோடு வராங்க, எவ்வளோ பேக்ரவுண்டு என்ன இருக்குது, எவ்வளோக்கு என்னென்ன உலகன்றது எனக்கு ஃபஸ்ட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அது எந்த கிளாஸ்லேயும் சொல்லிக் கொடுக்கல. நான் அசல் இருக்குன்னு அவ்வளோ போயிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கல. அவங்க வந்து லைஃப், டிரைவரோட லைஃப்பை வந்து மென்ஷன் பண்ணி இதுக்கு பின்னாடி வர பேசியருக்கு ஒரு லைஃப் இருக்குன்றது எடுத்துக்காட்டாக சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது ஒவ்வொரு டிரைவருக்கும் தெரியும். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஓட்டுறோம், நம்மளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற நினச்சிட்டு தான் நம்ம வண்டி ஓட்டுறோம். அது ரொம்ப இதுவாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக எடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் வந்து அருமையாக எடுத்து கொடுத்தாரு. இப்படி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. பட்டன் சிஸ்டம் தான் எல்லாமே. உங்களுக்கு கிளச்சு இல்லை, கியரு கிடையாது வண்டியில், வால்வோவில் எப்பவுமே வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் டிரைவரெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து அங்கே கிளாஸுக்கு இனிமேல் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க. தயவுசெய்து நேராக போயிடாதீங்க. ஏன்னா நான் ரெடியாக போங்க அப்படின்றீங்க. அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த டிரைவிங் கிளாஸுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு பஸ் ஓனர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு போகணும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போயிட்டுன்னா கரெக்டாக வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு போகணும். ஒரு ஷூ ஒன்று போட்டு போகணுங்க. இதை போட்டுட்டு எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த லைசன்ஸ் எடுத்துன்னு போயிட்டு மென்ஷன் பண்ணிட்டு ஒரிஜினல் லைசன்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு நம்ம மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா கரெக்டாக அவங்க 5 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 5 நாள் கொடுப்பாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு நாள் கிளாஸ் அதுக்கப்புறமே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருங்களா? 5ஆவது நாள் ஃபுல்லாக அவங்க போட்டு டிரைவிங் கொடுத்துருவாங்க. நீங்கள் எல்லாமே ஓட்டி பார்த்தணும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான விஷயம்னா ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டி ஓட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய விஷயம். நம்ம எல்லாமே ஃப்ரண்ட்டில் ஓட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எந்த கவரேஜ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சைடு மில்லர் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சைடு மில்லரு கம்பல்சரி இருக்காது. உங்களுக்கு வந்து நம்ம கொம்பு தான் இருக்கும். சரியா, அந்த மில்லர் மட்டும் தான் இருக்கும். தும்பிக்கை மாடல். ஆனால் தும்பிக்கை மாடல் மட்டும் தான் இருக்கும். அதில் மென்ஷன் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி ஓட்டணும். ரிவர்ஸ் கியர் வந்து 8 போட சொல்லுவாங்க. ரிவர்ஸில் 8 ஆனால் கம்பல்சரி போட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னு ஒரு கிரவுண்ட் வச்சுருக்காங்க அவங்க. அந்த உள்ளவே வச்சுருக்காங்க. வால்வோ கம்பெனி உள்ளவே இருக்காது. அதுக்கு வந்து அது நம்ம எங்கேயுமே எட்டி பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது எட்டி பார்க்காம நம்ம நேர் பாறையில் மில்லர் 2 மில்லர் வச்சு தான் நம்ம வண்டியை நம்ம ஓட்டணும். நம்ம அதை ஓட்டும் அந்த ஒரு ரிவர்ஸ் கியரில் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் செலக்ஷன் பண்ணுறோம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுத்துட்டாங்கன்னா ரிவர்ஸ் கியர் ஓகே
அப்படின்னு சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் நம்ம டவுட்டாக இருந்தால் எனி டைம் அவர் நம்பர் கொடுத்துருவாரு. எனி டைம் நம்ம டவுட்டு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேசுகிறீங்களா? மாற்றமும் கிடையாது ரோசனா. ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு விஷயம் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா, நம்ம அந்த 5 நாள் வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அந்த 5 நாள் கிளாஸ் எடுக்கிறதுல நம்ம 4 நாள் அவருடைய இது வந்து டச்சு டெய்லியும் வந்து எல்லாருக்கும் டச் கொடுப்பாரு. எல்லாத்தையும் டச் கொடுத்து இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம 5ஆவது நாள் நம்ம அவர்கிட்ட வந்து லெஃப்ட்டில் உட்காந்து நம்ம ஓட்ட சொல்லுவார். அது கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஓட்டிட்டு லாஸ்ட் ஃபைனலாக நம்ம ரிவேர்ஸ் கம்பல்சரி ஓட்ட சொல்லுவாங்க. அந்த ரிவேர்ஸை வந்து கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணி 2 டைம் நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு டைம் 2 டைம் கொடுப்பாங்க. அந்த ஒரு டைம் மிஸ் ஆச்சுன்னா 2வது டைம் மிஸ் ஆச்சுன்னா ஃபெயில் பண்ணிவிடுவாங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது டைம் மிஸ் ஆச்சுன்னா வாய்ப்பே கிடையாது, ரிஜெக்ட் போட்டுருவாங்க. ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி கிளாஸ் எடுக்க முடியாது. திருப்பி போனோம்னாலும் திருப்பி ஒரு கரெக்டாக 1 மந்த்து கழிச்சு திருப்பி வர சொல்லுவாங்க. நம்ம இந்த டைம் எல்லாமே மிஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இதாகிடாது ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸில் போயிட்டோடனே நம்ம உடனே நம்ம ஃபேமிலியோ இதுவோ அதுவோ எந்த ஒரு கவனத்தையும் இல்லாமல் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம். அன்றைக்கே ஃப்ரைடேவே நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. ஆனால் இன்னும் ஒரு டவுட்னா, இப்போ வந்து வால்வோக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே தான் வந்து ஸ்கேனியாவுக்குமே அதே தான் நான் ப்ரொசீஜர் எல்லாமே அதே தான், அதே மெத்தடு தான். இது வால்வோ கம்பெனி, அது ஸ்கேனியா கம்பெனி, அவ்வளோதான். இப்போ மெத்தடெல்லாம் ஒரே மெத்தட் தான். அதெல்லாம் ஒரு மாற்றமும் கிடையாது. செம்மையான வண்டி ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டலாம். ஆனால் சேஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி தான் முக்கியம். அதில் அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு ஸ்கூல் ஓட்டுற அளவுக்கு அந்த வண்டி இருக்குது. ஆனால் நம்ம சேஃப்டியாக வண்டி ஓட்டி நம்ம பேசியரை நம்ம பாதுகாத்து இப்போ நீங்கள் சொன்னது தான் பார்த்தீங்கன்னா வால்வோ லைசன்ஸ் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர், நார்மலான ப்ரொசீஜர். அப்படி தாங்க இப்போ எடுத்தேன் நான். இந்த மாதிரி வந்து இது வந்து சில பேருக்கு, ஏன்னா நான் போயிட்டு ஒரு 2 நாள் நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணதால் எப்படி சொல்கிறதுனா, டைம் ஸ்பெண்ட் பண்ணதால் டைமிங் வேஸ்ட் ஆயிடுச்சு. டைமிங் வந்து அடுத்த டிரைவரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக நான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஆனால் அதுக்காக வந்து ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும், டிரைவர் நான் வால்வோ ஓட்டணும், லைசன்ஸ் எடுக்கணும், அந்த ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ போடுறாங்க. லைன் வண்டிலேருந்து நிறைய பேர் மாறணும்னு நினைக்கிறாங்கண்ணா. மாறணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக மாறுங்க, தாராளமாக ஓட்டலாங்க. ஒன்றும் பெரிய கம்ப சூசரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதே தாங்க மெத்தடு. வண்டி வந்து லென்த்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். சிஸ்டமாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஓட்டுறது நம்ம நம்மள ஓட்ட போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், லாங் கட்டிங் பண்ண வேண்டியதாக வரும். அது பேக் கட்டிங் பண்ணணும். லாஸ்ட்டு வீல் வந்து கரெக்டாக மிச்சம் வேண்டிய கட் ஆகிடும். அது நம்ம டிரைவர்களுக்கு தெரியும், கம்பல்சரி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் சேஃபஸ்ட்டுமே இல்லைண்ணா வால்வோ, அந்த ரொட்டேட்டர் பிரேக்லாம் இருக்குல்லம்னா. ஆமாம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வந்து அதில் இப்போ வர வால்வோலாம் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டிரைவருக்கு வந்து ஒரு தூக்கம் வருதோ நம்ம இது பண்ணுறதோ எல்லாமே நம்மளுக்கு டிஜிட்டலில் காட்டி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போது எல்லா ஓனர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செல்ஃபோனில். அதனால் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு மெசேஜ் போகும். அவங்களுக்கு ஓனருக்கெல்லாம் மெசேஜ் போயிடும். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதில் மெசேஜ் போகும். பயங்கரமான அப்டேட் ஆயிடுச்சு. ஆனால் ஓட்டுறது அவரேஜ் எல்லாம் வந்து அதிலே காட்டிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இப்போ BS6 வந்துருக்காது. அதாவது டீசல் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் உங்களுக்கு தெரியும். BS6 ஓட்டுற டிரைவருக்கு எல்லாமே தெரியாது. ஆனால் சப்போஸ் BS6 ஓட்டாதவங்களுக்கு இது நான் சொல்கிறேன். நான் இது அவரேஜ் என்ன கிலோமீட்டர் ஓட்டுறோம், எந்த மாதிரி லெவலில் ஓட்டுறோம் அப்படின்னு வீட்டிலேருந்து முதலாளிகளே பார்ப்பாங்க. அதையும் கொஞ்சம் உஷார் பண்ணி ஓட்டிக்கணும். டிரைவருக்கு வந்து எந்த கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கம்பல்சரி பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறதுக்காக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரிண்ணா. அந்த ஒயிட் ட்ரெஸ்லுமே அந்த பேட்ச்லாம் வருது இல்லைண்ணா, அதில் எதனா இருக்காண்ணா, ரேங்க் மாரி எதனா இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே போகிறான் பேச. அவன் வந்து யூனிஃபார்ம் மென்ஷன் பண்ணுறதுல வந்து வால்வோவில் வந்து அந்த லைசன்ஸில் காட்டி கொடுக்கணும். ஓகேண்ணா. லைசன்ஸ் காட்டினாவே அது தனி மரியாதை வழங்கினாலும் அந்த வால்வோ லைசன்ஸ் காட்டினோடனே அவங்க ஒரு நிமிஷம் நம்மளை மேலே கீழே விட்டு வைப்பாங்க. அந்த ஒரு கெத்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எப்பயும் மாறாத ஒரு கெத்து. நம்ம ஹெவி லைசன்ஸோட வால்வோ லைசன்ஸு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெருமையாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் சரி, நம்ம முதலாளிட்டையும் நம்ம கம்பெனியில் வால்வோ ஓட்டுறோம், வால்வோ டிரைவரானவே ஒரு பெருமை தான் ஆகுது. இல்லை அது உண்மைண்ணா. நிஜமாக லைன் வண்டி ஓட்டிகிட்டே வால்வோ ஓட்டும் போது நான் நல்லா பண்ணிக்க மாட்டேன். பண்ணணும்னு பண்ண பேச என் முதலாளி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் இருந்ததுனால எல்லா வண்டியும் ஓட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதாச்சும் டவுட்னாலும் எனக்கு இது பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் அப்புறம் பார்த்தோன்னா உங்கள் கம்பெனிலையுமே வந்து புது 9600 இருக்குல்லண்ணா, புது வால்வோ வண்டிங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ கூட இப்போது லேட்டஸ்ட்டாக எங்கள் வண்டி எடுத்தாங்க 2 வண்டியும். அதுவும் வந்து நாங்கள் போயிட்டு தான் வந்தோம். நல்லா இருக்கும். சென்னை ஆர்டர் பார்த்துடலன்னா ஆமாம், சென்னை ஹைதராபாத் வண்டி விட்டாங்க. அதுவும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. செம்மையாக உள்ள இன்ட்ரிலெல்லாம் லெவலில் வச்சுருக்காங்க. பேசஞ்சர் வந்தோடனே எனக்கு வந்ததே தெரில, நான் Tiredness போனதே தெரியல. தெரில. நல்லா இது கம்ஃபர்டபுளாக இருந்தது, கப்பல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாழ்த்துட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் சின்ன முதலாளி வந்து பார்த்து பண்ணாது வண்டி அது. ஓ அப்படின்னா அருமையாக பண்ணுவார். அவர் கிட்ட இருந்து வேலை செஞ்சு சைடில் சிங்கப்படம் போட்டிருக்கலன்னா செம்மையாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். அந்த 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 இதுலேயே வந்து ஆமாம் சிங்கத்தோட முகத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வண்டி பார்த்துருப்பீங்க லைனில் வீடியோலாம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் நானும் போட்டிருக்கேன். அது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக திருப்பியும் சபரிமலை டூர் வருது, நம்ம அதில் மீட் பண்ணுவோம். சிவா தம்பி தான் கம்பல்சரி எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பார் நினைக்கிறேன். அதையும் பண்ணிகிட்டே இருக்காரு. எனக்காக சின்னது ஏதோ உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ நான் போடணுன்றதுக்காக தான் நான் டிரைவர்ஸு எல்லாருமே வந்து இதெல்லாம் கம்பல்சரி கொண்டுட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் வின் பண்ணிட்டு வாங்க. நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் பாஸ் அண்ணா. ஓகே பை.